அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR AS Academy. நம்ம SSC ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான 7ஓட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 3 வீடியோ போட்டாச்சு. இப்போ 4th வீடியோ லாஸ்ட்டாக நம்ம ரீசனிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு GK அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்புறம் மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம ரீசனிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25, 50, 30, 45 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போகுது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5ஓட டேபிளை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது 30லேருந்து 45 எப்படி வந்திருக்குன்னா ப்ளஸ் 15. அப்போ அடுத்தது என்ன இருக்கும்? -10. ஸோ 25, 20, 15, 10, அடுத்து 5, அதுக்கடுத்து 0 அந்த மாதிரி போகும். என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. அடுத்து 35லேருந்து +5 பண்ணால் 40. ஸோ அடுத்தது என்ன வரும்? 0. ஸோ 40லேருந்து -0. ஸோ என்ன வரும்? அப்போ இங்கேயும் 40 தான். அப்போ ஆப்ஷன் சி இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 22லேருந்து 24, அப்போ +2. 24லேருந்து 28 +4. ஓகேங்களா? அடுத்தது 52லேருந்து 84 வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 32. சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து +8, இதுலேருந்து இங்கே வந்து +16. ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 28 கூட 8 ஆட் பண்ணால் 36. சரிங்களா? அப்போ 36 இங்கே இருந்துச்சுன்னா அப்போ 36 கூட நம்ம 16 ஆட் பண்ண 52 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 52 வருது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா அங்கே 36. ஸோ இப்படி தான் 2, 4, 8, 16, 32, அடுத்து 64 இப்படி தான் ஆட் ஆகிக்கிட்டே போகுது இந்த சீரீஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 63 பாருங்க. இங்கே 1 இருக்கா, அதுக்கடுத்து 2. ஸோ 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4. இது ஒரு குரூப். அடுத்து 3 இருக்கு, 3 ஸ்கொயர் வேல்யூ 9. அடுத்து 4 இருக்கு, 4 ஸ்கொயர் வேல்யூ 16. அடுத்து 5 இருக்கு, அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்போ இந்த 25 அடுத்து என்ன நம்பர் வரும்? 1, 2, 3, 4, 5. அப்போ அடுத்து 6. அப்போ 25, 6. ஸோ 63 கொஸ்டினுக்கு 25, 6 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. இங்கே ABDEF அடுத்து HIJK. ஸோ 2 லெட்டர், அடுத்து 3 லெட்டர், அடுத்து வந்து 4 லெட்டர்ஸ், அடுத்து 5 லெட்டர்ஸ், அடுத்து 6 லெட்டர்ஸ்னு வரும். அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல 5 லெட்டர்ஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் AB, அடுத்து நடுவில் Cயை விட்டுட்டு DEF. ஓகேங்களா? DEF அடுத்து I விட்டுட்டு Gயை விட்டுட்டு HIJK. ஓகேங்களா? அடுத்தது L விட்டுட்டு MNOPQ. ஓகேங்களா? அந்த 5 லெட்டர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. இங்க A இருக்கா ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்த லெட்டர் B, அடுத்து C, D, E, F. அப்ப அடுத்தது G, நடுவில் ஒரு லெட்டர் விட்டுட்டு H. ஓகேங்களா? ஸோ அடுத்து இருக்கிறதுல ரிவர்ஸ்ல இருக்கு. Z, Y, அடுத்து X, அடுத்து W, அடுத்து V, அடுத்து U. அப்ப அதுக்கு அடுத்தது T, இதுக்கு அடுத்தது S. ஓகேங்களா? அப்போ GTHS. இதுதான் இந்த 65th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க. இதுல வந்து மாறுபட்ட எண் அல்லது வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க மிசோரம், சிக்கிம், அடுத்து மணிப்பூர் இருக்கு. இந்த கொஹிமாங்கிறது ஒரு ஸ்டேட் கிடையாது, மற்ற 3மே ஒரு ஸ்டேட் நேம். அதனால மாறுபட்டு இருக்கிறது அதுதான். அடுத்தது இந்த கன்ஃபியூஷன், கமோட்டேஷன், அனிஹிலேஷன், அடுத்து எஜிடேஷன் அப்படி இருக்குதா? ஸோ குழப்பம், கலவரம், கிளர்ச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிவுக்கு காரணமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஃபைனலா அழிவு. அதனால இதுதான் டிஃப்ரெண்டா இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 68 பாருங்க. இந்த 125, 27, 8 இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான கியூபோட வேல்யூ. அது கியூப் வேல்யூ மீன்ஸ் என்னன்னா இது 5 கியூபு, இது 3 கியூபு, இது 2 கியூப். அப்போ 206 வந்து ஒரு பர்ஃபெக்டான கியூப் வேல்யூ கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 69 பாருங்க. இங்க டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ACE. ஸோ ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து FHJ, இங்கேயும் ஒரு லெட்டர் இருக்கு. அடுத்து KLM, இது ஒரு லெட்டரா விட்டு எழுதல. ஸோ கண்டினியூஸ் லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ KLM தான் டிஃப்ரெண்டா இருக்கு. எதுக்கும் நம்ம SUவையும் செக் பண்ணிக்கலாம். SUW. ஸோ இதுலயே வந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ஆனா இங்க மட்டும் தான் ஒரு லெட்டர் நடுவில் விடல. அப்போ இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னா KLM தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன டிஃபரெண்ட்னா எல்லா இடத்துலயுமே வவல்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் வவல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இங்க வவல்ஸ் A இருக்கா, இங்க U இருக்கும், இங்க E இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் வவல்ஸ் இருக்காது. அதை வச்சுதான் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 71லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிடன் ஆர் எம்பெடட் ஃபிகர் தான். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பெருசா இருக்காது. நம்ம அடுத்தது கொஸ்டின் நம்பர் 76 போயிடலாம். ஸோ சுமா இஸ் ஷார்ட்டர் தென் உமா. ஓகேங்களா? ஸோ உமாவை விட சுமா உயரம் குறைவு. ஓகேங்களா? ஸோ அப்போ உமா
அவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுமா உயரம் கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமான அந்த ஆர்டர் எடுத்து நம்ம எழுதலாம். அடுத்தது நேகா சுமாவை விட உயரம் அதிகம். ஸோ அப்போ நேகா சுமாவை விட உயரம் அதிகம். அதுக்கு அடுத்தது சுதா உமாவை விட உயரம் அதிகம். ஓகேங்களா? ஆனா ஹேமாவை விட குள்ளமான வரும். அப்ப ஹேமா வந்து மேல வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து நேகாவை விட உமா உயரமானவர். ஓகே. சோ இதுல இவங்கள யாரு மிக உயரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம எழுதிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணி ஒரு ஆர்டர்ல எல்லாரையும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இங்க ஹேமா சுதா உமான்னு இருக்காங்க. சரிங்களா? அப்போ உங்க உமா இருக்காங்களா? அப்போ இவங்களுக்கு கீழே தான் வந்து சுமா வருவாங்க. அதுக்கு அடுத்தது சுமா அவங்களுக்கு மேல வந்து நேகா வருவாங்க. உமாவுக்கு கீழே நேகா. அப்போ இங்கதான் வந்து நேகா வருவாங்க. அதுக்கு அடுத்தது உமா உமா. ஓகே. ஸோ 5 பேரையும் கரெக்டா எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுல யார் ஹைட் அதிகம்னா ஹேமா தான் ஹைட் அதிகம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. Arun ranks 17th in a class of 31 students. What is his rank from the last? ஓகேங்களா? ஸோ அருணோட ரேங்க் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 17ஆவதா இருக்குதான். அப்போ லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது ரேங்க்? டோட்டலா 31 மெம்பர்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் மெம்பர்ஸ் மைனஸ் அவங்களோட ரேங்க் பிளஸ் வந்து ஒரு 1. ஓகேங்களா? ஸோ 31ல இருந்து 17 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 14 கிடைக்கும். ஸோ 14 பிளஸ் 1 வந்து 15. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதுதான் 77க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. ஸோ ஏபிசிடி மற்றும் இ ஆகியவை வடக்கு நோக்கி 5 பள்ளிகள். ஏபிசிடி ஆர் 5 schools facing towards north. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்கு. இதுல ஏ இஸ் தி மிடில் ஆஃப் இ அண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ இ பி இங்க இருக்குன்னா அப்போ ஏ வந்து மிடில் இருக்கும். அடுத்து இ இஸ் தி ரைட் ஆஃப் டி. ஓகேங்களா? இ வந்து பாத்தீங்கன்னா டிக்கு ரைட் சைட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காம்பினேஷன்ல தான் வரும். அதுக்கு அடுத்தது சி அண்ட் டி ஆர் 2 ends. ஸோ சியும் டியும் 2 எண்டுன்னு சொல்லிட்டாங்க. டி இந்த எண்டில் இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா சி வந்து இந்த எண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு லெட்டர் நம்ம எழுதணும். அது எதுனா ஏபி சிடி. ஸோ மொத்தமா 5 ஸ்கூல் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே தான் சி இருக்கும். அப்போ இங்கே தேவையில்லை. ஸோ 5 தான். சரிங்களா? ஸோ சியின் இடது பக்கத்தில் எந்த பள்ளி உள்ளது? அப்போ சி இங்க இருக்கு. சியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பின்ற ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. ஒரு வரிசையில 15 குழந்தைகள் இருக்காங்களாம். ராஜி 3 இடங்களை வலப்புறமாக மாற்றியது. ஸோ ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 10 11 12 ஸோ எக்ஸெட்ரா 15. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ராஜின்றவரு when Raji was shifted 3 places towards right. ஓகேங்களா? he become 8th. அப்போ 3 பிளேஸ் வந்து இங்க இருந்து இங்க போறதுனால 8th ரேங்க் போறாரு. அப்போ 3 பிளேஸ் அவர் மூவ் ஆகாம இருந்ததுனால அவர் ஸ்டார்டிங்ல எங்க இருந்திருப்பாரு? அப்போ 3 பிளேஸ் மைனஸ் பண்ணுங்க. அப்போ 5th இருந்திருப்பாரு. சரிங்களா? ஆப்ஷன் டி. 5th ரேங்க்ல இருந்திருக்காரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 80. ஸோ ஏபிசிடி ஆகியோர் ஏபிசிடி இஎஃப் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். இ மற்றும் எஃப் மையத்தில் உள்ளனர். இ அண்ட் எஃப் ஆர் சென்டர். ஸோ இயும் எஃப்பும் சென்டர்ல இருக்கிறாங்க. அடுத்தது ஏ அண்ட் பி ஆர் அட் தி எண்ட். ஸோ ஒரு எண்டில் ஏவும் ஒரு எண்டில் பியும் இருக்காங்க. அது ஒருவேளை பி இந்த எண்டாவும் ஏ அந்த எண்டாவும் இருக்கலாம். அது ஃபுல்லா படிச்சாதான் நமக்கு தெரியும். சி இஸ் சிட்டிங் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏவுக்கு லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னா ஏவுக்கு இந்த சைட்ல தான் வரணும். ஆனா நம்ம ஏவை இந்த சைடு எண்டில் எழுதியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏ வந்து இங்க வருவாங்க, பி வந்து இங்க இருக்கும். அப்ப ஏவுக்கு லெஃப்ட்ல சினா இங்க வரும். அப்போ இன்னும் ஒரு லெட்டர் மட்டும் நம்ம இங்க ஃபில் பண்ணல. என்னென்ன ஃபில் பண்ணிருக்கோம்? ஏ பண்ணியாச்சு, பி சி, அப்ப டி மட்டும் இன்னும் இங்க ஃபில் பண்ணல. அப்ப டி தான் கன்ஃபார்ம் இங்க வருவாங்க. இந்த ஒரு பிளேஸ் தான் எம்டியா இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிக்கு வலது பக்கம் அமர்ந்திருப்பது யார்? ஸோ பியோட ரைட் ஹேண்ட் சைட்ல யார் இருப்பாங்க? டி இருப்பாங்க. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீசனிங் கொஸ்டின்ஸ் 20யும் பார்த்தாச்சு. நம்ம இனிமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 8வது டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். 8th டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 10th அன்னைக்கு நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாரும் கட்டாயம் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா பிப்ரவரி எண்டில் இல்லை மிடில்லாம் வந்து எக்ஸாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் தவறாம இனிமே வர டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல்லா இனிமே ரிவிஷன் டெஸ்ட் தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.